கப்பக்கிழங்கு அப்படின்னு கேரளாவில் உயிருக்கு உயிராக நேசிக்கப்படும் நம்ம ஊர் மரவள்ளி கிழங்கின் மருத்துவ மகத்துவத்தை நிறைய பேர் இன்னும் தெரிஞ்சிக்கவே இல்லை. வேர் காய்கறியான இந்த மரவள்ளி கிழங்கு தானே, உருளைக்கிழங்கு மாதிரி தானே, அதிகமான மாவுச்சத்து, சாப்பிட்டோம்னா கேஸ் ட்ரபிள் உண்டாகிறது, வாய் தொந்தரவு உண்டாகிறது, இந்த மாதிரி ஒரு சாதாரண கிழங்காக தான் நம்ம இந்த மரவள்ளி கிழங்கை பார்க்குறோம். ஆனால் கிழங்கு வகைகளில் இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கெல்லாம் இல்லாத ஒரு தனித்துவம் இந்த மரவள்ளி கிழங்குக்கு உண்டு. டாப்பியோக்கா கசாவா அப்படின்னு ஆங்கிலத்தில் அழைக்கப்படக்கூடிய இந்த மரவள்ளி கிழங்கு பல உணவுகளுக்கு மூலப்பொருள். இதிலிருந்து தயாரிக்கக்கூடிய ஜவ்வரிசியை வச்சு உப்மா, கஞ்சி, பாயாசம், பல உணவு தொழிற்சாலைகளில் இது மூலப்பொருளாக பயன்படுது. இது என்ன சார் பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, பல மருந்து தொழிற்சாலைகளில் இந்த மரவள்ளிக்கிழங்கு ஒரு மூலப்பொருள். இந்த மரவள்ளிக்கிழங்கு மாவோட ரசாயன மற்றும் அந்த கட்டமைப்பு பண்புகள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பண்புகள் எளிதாக இந்த மரவள்ளிக்கிழங்கு மாவை ஸ்டார்ச்சாகவும் டெக்ஸ்ட்ரோஸாகவும் குளுக்கோஸாகவும், அதாவது திரவ குளுக்கோஸ் திரவ டெக்ஸ்ட்ரோஸாக எளிதாக மாற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த மரவள்ளிக்கிழங்கு மாவு மூலமா இது கிடைக்குது. இந்த திரவ நிலையில கிடைக்கக்கூடிய குளுக்கோஸும் திரவ நிலையில கிடைக்கக்கூடிய டெக்ஸ்ட்ரோஸும் பல உணவு தொழிற்சாலைகள்ல, பல மருந்து தொழிற்சாலைகள்ல மிகவும் தேவையான ஒரு சத்து. இப்போ நீங்க ஐவி ஃப்ளூயிடு போடுறோம் இல்லையா, திடீர்னு பயங்கரவங்களுக்குலாம் ட்ரிப்ஸ் இறக்கணும்னு சொல்றோம். ட்ரிப்ஸ்ல கூட இந்த குளுக்கோஸ் இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? குளுக்கோஸ், டெக்ஸ்ட்ரோஸ் இதெல்லாம் இந்த மாவுக்கு ஒரு குறிப்பிட்ட பங்கு உண்டு இந்த தயாரிப்புல. இதனால நம்ம உடம்புக்கு உடனடியாக சக்தி கிடைக்கிறத, நீங்க நிறைய பேர் ட்ரிப்ஸ் எடுக்கணும்னு அந்த சக்தி கிடைக்கிறது, அந்த சோர்வு நீங்கிறத ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இதற்கு காரணம் இந்த குளுக்கோஸ் தான், இந்த டெக்ஸ்ட்ரோஸ் தான். உணவு தொழிற்சாலைகளில் மூலப்பொருள், மருந்து தொழிற்சாலைகளில் மூலப்பொருள். இது மட்டும் இல்லாம நார்மலாகவே பல பொருட்கள் தயாரிக்கக்கூடிய இடத்துலையும் இந்த மரவள்ளிக்கிழங்கு மாவுக்கு ஒரு மிகப்பெரிய யூஸ் உண்டு. ஒரு மூலப்பொருளாக பயன்படுது. இதோட ஸ்டார்ச் வச்சு கெட்டியான பசையை தயாரிக்க முடியும். இந்த கெட்டியான பசை அப்படிங்கிறது உணவு தொழிற்சாலையிலையும் தேவைப்படும், காகித தொழிற்சாலையில தேவைப்படுது, ஜவுளித்துறையில அந்த கடைசி கட்டத்துல துணிகளை மொடமொடப்பாக்க அந்த கஞ்சி போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கெல்லாம் இந்த மாவு தான் பயன்படுது. சணல் ஆடைகள், அட்டை பெட்டிகள் அப்படின்னு பல்வேறு தொழிற்சாலைகள்ல இந்த மரவள்ளிக்கிழங்கு தேவைப்படுது. சரி டாக்டர், விஷயத்துக்கு வாங்க. இதோட நன்மைகள் என்ன, ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இருந்தாலும் இத்தனை விஷயங்களை நான் சொன்னேன்னா அப்ப மரவள்ளிக்கிழங்குக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் போல இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா, அதுக்காக இதெல்லாம் சொன்னேன். ஃபர்ஸ்ட் மரவள்ளிக்கிழங்கோட நன்மைகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, மரவள்ளிக்கிழங்கு யார் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா எல்லார் மனசுலயும் இருக்கும். இப்போ சர்க்கரை நோய் உள்ளவங்க சாப்பிடலாமா அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்கு. இப்போ சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு கிழங்கு தான், ஆனால் குறைவாக எடுத்துக்கணும். பட் யார் உண்மையில சுத்தமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னா, இப்போ சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களும் கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்களும், ஆல்ரெடி அங்கே வியாதி இருக்குது, சிறுநீரக செயலிழப்பு இருக்குது, கல்லீரல் பிரச்சனைகள் இருக்குது, அங்கேயும் ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னா அவங்களாம் அவாய்ட் பண்ண வேண்டிய சாப்பிடக்கூடாத காய்கறி அப்படின்னா மரவள்ளிக்கிழங்கு. பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்குது அப்படின்னா அவங்களுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். இப்போ அடுத்து முக்கியமான பாயிண்ட்டுக்குள்ள வருவாங்க. மரவள்ளிக்கிழங்குல பச்சையா நம்ம சாப்பிட்றது, கொஞ்சமா சாப்பிட்டா கூட தெரியாது, ஆனா நிறைய சாப்பிடக்கூடாது. மரவள்ளிக்கிழங்குல 2 வகை உண்டு. இனிப்பு மரவள்ளிக்கிழங்கு, கசப்பு மரவள்ளிக்கிழங்குன்னு. இப்போ கசப்பு தன்மை அதிகமாக அதில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கக்கூடியது இயற்கையான சயனைடு. சயனைடுனா இப்போ பெரிய சயனைடுன்னு நினச்சிக்காதீங்க. பட் ஓரளவுக்கு அதில் இருக்கக்கூடிய சயனைடு கெடுதல் விளைவிக்கக்கூடிய சயனைடு, அந்த கெமிக்கல் சயனைடு இல்லை, பட் இருந்தாலும் இயற்கையான நேச்சுரல் சயனைடு. இந்த நேச்சுரல் சயனைடு கிளைகோஜன்கள்லாம் பச்சையான மரவள்ளிக்கிழங்குல அதிகமாக இருக்கும். அதனால தான் பச்சையாக அதிகமாக சாப்பிட வேண்டாம் எக்காரணத்தை கொண்டும். அதனால இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா ஊற வைத்து வேக வைக்கிறது அப்படிங்கிறது இந்த நச்சுக்களை நீக்கிடுங்க. இதை நீக்கினதுக்கு அப்புறம் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மரவள்ளிக்கிழங்க பச்சையாக சாப்பிடக்கூடிய இடங்கள்ல சில கலாச்சாரத்தில் இருக்கும் இல்லையா, பச்சையாகவே சாப்பிட்ற சமூகத்தினரிடையே நிறைய பிரச்சனைகளை பார்க்க முடியுது. அதாவது குழந்தைகளிடையே கை கால் செயலிழப்புகள், பெராலிசிஸ், அயடின் அளவுகள் குறைவது, தைராய்டு சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவது, டிராபிக்கல் அட்டாக்சிக் நியூரோபதி அப்படின்னு பெரியவர்களில் வரக்கூடிய பிரச்சனை. அதாவது கண் பார்வை குறையிறது, கை கால்கள்ல உணர்வே இல்லாத மாதிரி தோன்றது, நடக்கும்போது பிரச்சனைகள், காலில் உணர்வு இல்லாத போது நம்ம நடக்கும்போது அது நடக்கிறதுல தடுமாற்றம் இருக்கும். இது டாக்ஸிக் நியூரோபதி.
இந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இதை வந்து நல்லா வேவிச்சு சாப்பிடும்போது இந்த பிரச்சனைகள்லாம் எதுவும் ஏற்பட வாய்ப்பே கிடையாது. பச்சையாக மட்டும் சாப்பிட வேணாங்கிறதுக்காக இந்த விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன். இது இல்லாமல் சில பேருக்கு மலச்சிக்கல், வாயு தொந்தரவு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இயற்கையிலேயே ஒரு அலர்ஜி இருக்கு, ஒவ்வாமை இருக்கு அப்படிங்கும்போது மரவள்ளி கிழங்கு சாப்பிட முடியாது. சரி, இப்போ ஆரோக்கிய நன்மைகளுக்குள்ள வருவாங்க. நல்லா வேக வைக்காத மரவள்ளி கிழங்கால தான் குடல்ல பிரச்சனை ஏற்படலாம், வாய் தொந்தரவு ஏற்படலாம். ஆனால் நல்ல வேக வைக்கப்பட்டு மரவள்ளி கிழங்கு சாப்பிடுவதால் நம்ம ஜீரண மண்டலத்துக்கு நல்லது. குடலில் இருக்கக்கூடிய நல்ல கிருமிகள் உற்பத்தியாக உதவுது, ஜீரணம் எளிதாக நடக்க உதவுது. இந்த கிழங்குல இருக்கக்கூடிய நார்ச்சத்து ஆக்சுவலாக செரிமானத்துக்கு உதவி செய்து குடல் இயக்கம் சீராக செம்மையாக நடைபெற உதவிதான் செய்யுமே தவிர உபத்திரவம் செய்யாது. இன்னைக்கு கண் பார்வை பிரச்சனைகள் அதிகமாகிட்டே தான் போகுது. பெரியவங்களுக்குமே வந்து சிறியவங்க பெரியவங்க எல்லாருக்குமே இப்போ கணினி திரை முன்னாடி நிறைய உட்காந்து நிறைய சீரியல்களோ நிறைய நிகழ்ச்சிகள் அது இதுன்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதுங்கிறது நம்ம கண்களுக்கு நல்லது கிடையாது. இதனால வைட்டமின் ஏ நிறைந்த உணவுகள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நம்ம கண் பார்வையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஓரளவுக்கு குறைக்கக்கூடியது. அதனால மரவள்ளி கிழங்குல நல்ல வைட்டமின் ஏ சத்துக்கள் இருக்கிறதுனால அந்த வகையில கண் பார்வை ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு மரவள்ளி கிழங்கு அடிக்கடி சாப்பிடுறது உதவி செய்யும். கூடவே மரவள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய ஃபோலேட் சத்துக்களும் வைட்டமின் சி சத்துக்களும் நம்ம உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. நம்ம உடல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களும் அதிகரிக்குது. இதனால நம்ம உடம்பை தாக்கக்கூடிய பல்வேறு வைரசுகள், பாக்டீரியாக்களுக்கு எதிராக போராடக்கூடிய சத்துக்களை மரவள்ளி கிழங்கு நம்மளுக்கு வழங்குது. மூன்றாவது, இன்றைய சூழல்ல உடல் பருமன் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா தான் மாறிக்கிட்டு வருது. மரவள்ளி கிழங்கு அப்படிங்கிறத நம்ம அன்றாட உணவு பழக்க வழக்கத்துல ஒரு முக்கியமான பங்கா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உடல்ல கெட்ட கொழுப்புகள் குறைந்து உடல் எடையை சீரா வச்சுக்க உதவி செய்யக்கூடிய ஒரு கிழங்கு தான் மரவள்ளி கிழங்கு. இந்த மரவள்ளி கிழங்கு நம்ம உடல்ல சிவப்பு ரத்த அணுக்கள் உற்பத்திக்கு அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யுது, ஞாபக மறதியை குறைக்குது. குழந்தைகளுக்கு கூட இந்த ஜவ்வரிசி கஞ்சி கொடுக்கறது அப்படிங்கிறது உங்களோட வயிற்று புண்ணெல்லாம் சரியாகிறதுக்கு உதவியா இருக்கு. மரவள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய வைட்டமின் கே மற்றும் கால்சியம் எலும்புகளுக்கு நல்லது. இன்னைக்கு நம்ம சிற்றுண்டிகள் நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். மைதா மாவுல செய்யற சிற்றுண்டிகளை விட நம்ம இதே மரவள்ளி கிழங்கு மாவில் செய்யக்கூடிய சிற்றுண்டிகள்ல நிறைய இருக்கு. மரவள்ளி கிழங்கு வடை அப்படிங்கிறது அடிக்கடி எங்கள் வீட்டில் செய்யக்கூடிய சிற்றுண்டி. இதெல்லாம் நிறைய பேர் மரவள்ளி கிழங்கு மாவுலேருந்து தயாரிக்கப்படக்கூடிய தோசை, அடை செய்யறது, உப்புமா, ஜவ்வரிசி பாயசம் போன்ற விஷயங்கள். பாயசம் இனிப்பு சேர்க்கப்பட்டது, அதை விட்டுடுவோம். மரவள்ளி கிழங்கு மாவில் செய்யக்கூடிய சிற்றுண்டிகள் அப்படிங்கிறது மைதா மாவில் செய்யக்கூடிய சிற்றுண்டிகளை விட, கோதுமை மாவில் செய்யக்கூடிய சிற்றுண்டிகளை விட இந்த டாப்பியோக்கா கசாவா மாவில் செய்யக்கூடிய சிற்றுண்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லது தான். அதோட கம்பேர் பண்ணும்போது அது மட்டும் இல்லாமல் இப்போது சாதாரணமாக நம்மளுக்கு ஏற்படக்கூடிய தலைவலிகள், ஒற்றை தலைவலிகள், டென்ஷன் ஹெட்டேக், இதற்கெல்லாம் கூட இந்த மரவள்ளி கிழங்கு சாப்பிட்றது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தலைவலிகள் குறையும். ஆக்சுவலாக மரவள்ளி கிழங்கோட இலைகளுக்கு கூட மருத்துவ நன்மைகள் இருக்கிறத படித்தேன். பட் இதற்கான ஆதாரங்களை என்னால் திரட்ட முடியல. இலைகளை அரைத்து அதை பல வகையில பயன்படுத்துறாங்க. நாம வந்து அந்த அளவுக்கு அரைச்செல்லாம் பண்ண வேண்டாம். சும்மா சாதாரணமா மரவள்ளி கிழங்கு இலைகளே வந்து இப்போ சாலட்லாம் செய்யறதுக்கு அந்த இலைகளை நறுக்கி நம்ம சாலடோட சேர்த்து சாப்பிடும்போது, இறைச்சி உணவுகள் சாப்பிடும்போது கூட இதோட சேர்த்து சாப்பிடும்போது, மற்ற இலைகள் இப்போ சாலட்ல யூஸ் பண்றாங்க இல்லையா, ப்ராக்கலி, இந்த மாதிரி வெஸ்டர்ன் சாலடை விட நம்ம ஊர் இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த இலைகள் ஒரு சாலடா நல்லா பயன்படும், சுவையாகவும் இருக்கும், ஊட்டச்சத்துக்களும் இதுல அதிகம். ஆக மொத்தம் மரவள்ளி கிழங்கு குறித்த இந்த சுவையான வீடியோவில் என்னென்ன விஷயம் செய்யலாம், யார் சாப்பிடலாம், யார் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி மருத்துவ வீடியோக்கள் பார்க்க இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.